வாங்க நீட் தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான கிங்டம் மொனேராவை பத்தி வேகமா பாத்துரலாம். சரி, நம்ம தலைப்பை புரிஞ்சிக்க முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? பதில் கிங்டம் மொனேரா. இது முழுக்க முழுக்க பாக்டீரியாக்கள் இருக்கிற ஒரு பெரிய உலகம். பாக்டீரியாவுக்கு 4 முக்கிய வடிவங்கள் இருக்கு: கோலம், தடி, கார்புள்ளி, அப்புறம் சுழல். இந்த கிங்டம 2 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் அதோட செல் சுவர் அமைப்பு தான். இது தேர்வுல அடிக்கடி வரும். முதல்ல ஆர்கிபாக்டீரியா பத்தி பாப்போம். இதுங்க ரொம்ப கடுமையான சூழல்ல வாழும். அதோட ஸ்பெஷல் செல் சுவர் தான் அதிக உப்பு, வெப்பமான பகுதிகளில் கூட வாழ உதவுது. குறிப்பா மெத்தனோஜன்கள் அசை போடும் விலங்குகளின் குடல்ல இருக்கு. இத மறக்காதீங்க. அடுத்து உண்மை பாக்டீரியா அப்படின்னு சொல்ற யூ பாக்டீரியா பத்தி பார்க்கலாம். யூ பாக்டீரியாவோட முக்கிய அடையாளம் அதோட உறுதியான செல் சுவரும் நகரத்துக்கான ஃபிளாஜெல்லாவும் தான். யூ பாக்டீரியாவை அது எப்படி ஆற்றலை பெறுதுங்கிறத வச்சு சுலபமா வகைப்படுத்தலாம். முதல் வகை சயனோபாக்டீரியா. இது தாவரங்கள் மாதிரியே ஒளிச்சேர்க்கை மூலமா உணவு தயாரிக்கும். ஹெட்டிரோசிஸ்ட்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துற சிறப்பு செல்கள். அடுத்த குரூப் சூரிய ஒளி இல்லாம ரசாயனங்களை வச்சே தங்களுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கிக்கிடும். அதனால நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி பண்றதுல இதுங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப பொதுவான வகைன்னா அது ஹெட்ரோட்ராபிக் பாக்டீரியா தான். இது சிதைப்பான்களா செயல்படுது. இந்த வகை பாக்டீரியாக்களை நமக்கு நன்மை செய்யறதாவும் இருக்கு, நோய்களை உண்டாக்குறதாவும் இருக்கு. சரி, இப்போ நீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா பத்தின இந்த 4 உண்மைகளும் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு கேள்வி வரலாம். அடுத்து நாம பார்க்க போறது பாக்டீரியாவோட இனப்பெருக்கம். இதுவும் பரீட்சைக்கு ரொம்ப முக்கியம். பாக்டீரியா முக்கியமா பிளவு முறையில தான் இனப்பெருக்கம் செய்யும். ஆனா கஷ்டமான சூழ்நிலை ஸ்போர்களையும் உருவாக்கும். ஆழ்கடல்ல இருந்து நம்ம உடம்பு வரைக்கும் எல்லா இடத்துலயும் மொனேரா இருக்கு. அதோட எளிமை தான் அதோட வெற்றிக்கு